துணிவோடு பாவங்கள் திமிரோடு சீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனிதியின் வீரங்கள் உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீராடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சகதிகள் விழாமல் பார்ப்போம் வா ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு நம்ம லொகேட் ஆயிருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா வந்து ஜோஸ் ஆலுகாஸ் தாங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மார்ச் 8 அதாவது உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக தான் வந்து இன்னைக்கு நம்ம லொகேட் ஆயிருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜோஸ் ஆலுகாஸ் ஏகப்பட்ட ஈவெண்ட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி முடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதன் வகையில் இந்த வருஷமோட மார்ச் 8 அண்ட் வந்து உமன்ஸ் டேவோட ஸ்பெஷல் டேவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய கெஸ்ட்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நம்ம ஸ்பைஸ் சேனல்ல இருந்து உங்களுக்காக வரப்போகுது. ஸோ வாங்க வீடியோ. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி
இன்னைக்கில அதாவது உமன்ஸ் டே ஸ்பெஷலான ஒரு டேல வந்து இன்னைக்கு நம்ம ஜோஸ் ஆல்காஸ்ல லொகேட் ஆயிருக்கிறது ரொம்பவே எனக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் அவங்களோட ஒரு பிஸி ஸ்கெடியூல வந்து விட்டுட்டு நம்மளுக்காகவே வந்து இங்க லொகேட் ஆயிருக்க இத்தனை கெஸ்ட், இத்தனை உமன்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்காகவும் ஒரு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நிகழ்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8 அஃப்கோர்ஸ் வந்து உமன்ஸ் டேவோட ஒரு செலிப்ரேஷன் விழாவே நம்ம பார்க்க போறோம். உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல வந்து நான் இன்னைக்கு ஒரு ரீசெண்டாக வரப்போ நான் கேட்டேன். ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க, ஒரு சார் வந்து ஒரு மேம்கிட்ட, என்ன நீங்க பண்ணிடுறீங்க, நாங்கள் அவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க. நிஜமா மேம் அப்படி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கேர்ள் ஸ்டாஃபை வச்சு கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம், 365 இவ்வளோ நாங்கள் எவ்வளோ வந்து எடுத்து போட்டு உழைச்சிட்டு இருக்கோம், ஆனால் உங்களுக்கு கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மேம் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உழைக்கிறதுக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வீட்டை பார்த்துக்கிறதும் எங்களால் செஞ்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் அதையும் நாங்க ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து நாங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதுக்காகவே எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் டே அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான், அதாவது நம்மளோட பார்ட் உமன்ஸ் அப்படின்ற பார்ட் வந்து வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளை விட்டுட்டு இது பண்ணி வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க குழந்தைகளை விட்டுட்டு தான் ஒவ்வொரு வேலைக்கும் சரி, ஒரு காலையில மார்னிங் டு 9 ஆகட்டும், 9 டு ஈவினிங் ஷிஃப்ட் ஆகட்டும், எல்லாருமே அதை விட்டுட்டு தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது இயல்பானது கிடையாது. நம்ம உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அது இயல்பு கிடையாதுங்க. வெளியே பார்க்கறதுக்கு எப்படின்னு தெரியாது, பட் அது வந்து இயல்பு கிடையாது. ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாகவும் அண்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம உமன்ஸ் டே கொண்டாடுறது, நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளவே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக பொருத்தமான நாள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் அஸ்வினி அழகேந்திரன், எமர்ஜென்சி மெடிசன் கன்சல்டன்ட், நட்டாத்தி நாடா ஹாஸ்பிட்டல், தேனி. எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம் ப்ளீஸ். தேங்க்யூ மேம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா ஸ்ரீனிவாசன், CEO ஆஃப் Studio 11 ஃபேமிலி சலூன், கோயம்புத்தூர் அண்ட் தேனி. வெல்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தென் மதுமிதா பிரதீப், டான்சர் அண்ட் பர்ஃபார்மர், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீமது நாட்டியாலயா, சின்னமனூர், தேனி. டான்சர் மேம், கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் உண்டு, ஓகேங்களா? தேங்க்யூ. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப்ஸ் போடாமல் நம்ம விடக்கூடாது, ஓகேங்களா? தென் ஸோ எஸ் பானுப்ரியா மேம், ஹோம் ஃபீஸ் பீஸா கார்னர், ஹெல்தி வெர்ஷன், கே விளக்கு, தேனி. வெல்கம் மேம். அண்ட் அஜு டாமினிக், டீச்சர், மேரி மாதா எம் பப்ளிக் ஸ்கூல், தேனி. வெல்கம் மேம். ஸோ நிவேதா, பிரைட் டியூஷன் சென்டர், பிசிபட்டி, தேனி. வெல்கம் மேம். அண்ட் ஷாஹின் பானு, வெப் டெவலப்பர் அட் கிரெடி சிஸ்டம், வேலுச்சேரி, தேனி, சென்னை. ஜெனிதா மேரி பிரான்சிஸ் சேவியர், Yezen Foundation, Madurai, promoting young people about health, safety and safeguarding against abuse. Welcome ma'am. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு துறையிலையும் ரொம்ப வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் வகையில் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் அதாவது எல்லாரையும் வந்து வரவேற்று நம்மளை வந்து வந்ததுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு பொன்னாடை போத்தி அவங்கள ஒரு பெருமிதமாக படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம ஜோஸ் ஆல்காஸ் மூலியமா நம்ம ஜோஸ் ஆல்காஸோட பெண் சிங்கங்கள் அவங்களுமே வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களையுமே நம்ம இன்வைட் பண்ணிடலாம். வெல்கம் மேம். ஸோ அவங்க மூலியமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் பொன்னாடை வழங்கப்படுது. மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எதிர் மியூசிக் ப்ளீஸ். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. Ma'am, Dr. Ashwini ma'am, let's come. Welcome to the stage ma'am. வாங்க வாங்க உங்களுக்கும் தான் மேம். Then Saranya Srinivasan ma'am, please come to the stage ma'am. Clap கேக்கலையே பத்தல இன்னும். Super, super. Thank you so much. Madhumita Pradeep ma'am, welcome to the stage please. வாங்க ma'am.
அப்படி இருக்கணும் சவுண்ட்னா. எஸ், வெரி குட். Thank you so much, ma'am. Yes, Bhanupriya ma'am, welcome to the stage, please. Thank you so much, ma'am. Ajay Dominic, welcome to the stage, please. Niveta ma'am, please come on the stage. இன்னும் நல்லா புத்துணர்ச்சியா. Thank you so much. Shagin Babu ma'am, thank you ma'am. Thank you so much. ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க மேம். Thank you ma'am. Then Janita Mary Francis ma'am, thank you. பியூட்டிஃபுல்லா கொடுத்து அவங்களுக்கும் ஒரு பிக் அப்ளாஸ். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். Thank you so much. ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படின்னா மூமெண்டா செக்மெண்ட் தான். அது ரெடியா இருக்கு. அதை பார்க்கவே வந்து ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகா பொறிச்சிருக்கீங்க சார் ஜோஸ் ஆல்காஸோடது. நிஜமாவே சொல்றேன், இயர்லி சரி ஈவெண்ட் ஒன்று எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு கிரேட்ஃபுல்லா கொண்டு போறதுல ஜோஸ் ஆல்காஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சூப்பரான விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதன் வகையில இந்த ஒரு செக்மெண்ட்டா நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மூமெண்டா செக்மெண்ட். எல்லாருக்குமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். மேம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். யா ஓகே மேம். அஸ்வினி அழகேந்திரன் மேம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஸோ இதை வழங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸ் ஆல்காஸோட மேனேஜர் மிஸ்டர் பிரீஜின் அவர்களையும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சசிகுமார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அளிக்கிறேன். ஸோ இந்த சக்ஸஸ் வந்து இன்னும் எல்லா பெண்களும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஷஸும். ஸோ சரண்யா ஸ்ரீனிவாசன் மேம், சார் நீங்கள் ஸ்டேஜ்ல இருக்கலாம். சார் கம் டு ஸ்டேஜ். ஸோ இதை வழங்கிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸ் ஆல்காஸ் மேனேஜர் மிஸ்டர் பிரீஜின் அவர்களும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் சசிகுமார் அவர்களும் வழங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. தென் மதுமிதா பிரதீப் அவர்கள் மேடைக்கு வரலாம். எஸ் பானுப்பிரியா மேம், சார் நீங்க ஆன் ஸ்டேஜ்லயே இருக்கலாம். சார் நீங்க ஆன் ஸ்டேஜ்லயே இருக்கலாம். அப்ளாஸ் பண்ணலாமே, கடையே அதிரணும். சாங்கை விட நம்ம கிளாப் தான் அதிகமா இருக்கணும். அஜு டாமினிக், with a big applause please. So Niveta ma'am, then Shagin Baudu ma'am, next Janita Mary Francis ma'am, ஸோ தேங்க்யூ சார். உங்களுக்குமே வழங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்மெண்ட். இவ்வளோ தூரம் நான் பேசிட்டேன், இவங்களும் எல்லாம் கொடுத்தாச்சு செஞ்சாச்சு. இனிமேல் யார் பேச போறா? எனி கெஸ்? யார் பேச போறா? பெண் சிங்கங்களான நம்மளோட கெஸ்ட்டை வந்து ஒவ்வொருத்தரா மேடை கழிச்சு பேசிடலாங்களா? ஏன் மேம், நம்ம தான் அப்படி புகழ்ந்துக்கணும்.
கோர்ஸ் யார் வரீங்க? ஃபர்ஸ்டா யார் வரீங்க? நான் இதில் கூப்பிட போறது இல்லை. ஃபர்ஸ்டா யார் வரீங்க? யா சூப்பர். ஃபர்ஸ்டா கை தூக்குறதே பெரிய ஒரு விஷயங்க. சூப்பர் கிரேட். ஸோ என்னோட நேம் வந்து பானுப்ரியா. ஆக்சுவலாக ஐ வாஸ் அ ஜூனியர் பிரின்சிபல் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இப்போ வந்து நான் குவிட் பண்ணிட்டேன். எதுக்காகனா என் ப்ரொஃபஷனல் வந்து என்னோட பேஷனுக்காக குவிட் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக ஐ எம் ரன்னிங் ஆஃப் பீஸா ஷாப் இன் கானாவிளக்கு. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹெல்தி வெர்சன், வீட் பேஸ் அண்ட் மில்லட் பேஸ் அண்ட் மைதா ஆல்சோ. அது ரேராக தான் கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பீட்சா மட்டும் இல்லை, நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப்பை. ஆக்சுவலாக வந்து நான் சிங்கிள், ஐ மீன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் இருக்காங்க, இன்னும் ரிட்டையர்ட் ஆகலை. இப்போ நான் சிங்கிளாக தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேர்ள்ஸ் லேடிஸாக தான் ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேடிஸுன்னு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. எனக்கு நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு அந்த தேர்ஸ்ட் வந்து எப்போயுமே சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் எங்கள் ஜென்ரேஷனில் நான் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு உமன் நானாக தான் இருப்பேன். அதில் வந்து நான் ப்ரௌடாக நான் சொல்லிப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் அந்த எங்கள் வீட்டு சைடு நல்லாவே சப்போர்ட்டு, ப்ளஸ் எங்கள் கசின் சிஸ்டர் இவங்க எல்லாமே, நாங்கள் எல்லாமே வந்து எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, நாங்கள் எல்லோரும் மொத்தமாக லேடிஸாக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சொல்லுவாங்களே மேம், ஒரு பையன் வந்து growth ஆனா அந்த பையனுக்கு மட்டும்தான், ஆனா ஒரு பொண்ணு growth ஆனா அவங்க ஃபேமிலியே வந்து கொண்டு வருவாங்க. கண்டிப்பா. அதுக்கு உதாரணம் இவங்க. சோ வந்து அதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். என்னோட 13 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு டீச்சிங் வந்து என்னோட அது வந்து ஒரு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பிஸ்னஸ்குள்ளவே வந்தேன். நம்ம லேடிஸுங்க நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாருமே இவங்களுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே தேங்க்ஸ் ஜோஸ் ஆலுகாஸ்க்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் டீச்சிங் ப்ரொஃபஷனலில் நான் யூஸ் டு டாக் மோர், நல்லா பேசிகிட்டே இருப்போம். இங்கே வந்து ஒரு பிஸ்னஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அச்சீவ் வந்திருக்கேன். இதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, சாரி. ஸோ இல்லை, எல்லாருமே வந்து போல்டாக வரணும் கேர்ள்ஸ், அது மட்டும்தான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். பேக் பைட்ஸ் இருக்கத்தான் செய்யும். எனக்குமே நிறையா இருக்கும். இங்கப்பா இந்த பொண்ணு, நான் ஃபுல்லாக வண்டியில் தேனி ஆண்டிப்பட்டின்னு திங்ஸ் எல்லாமே நான் தான் வாங்குவேன். ஸோ எல்லாருமே பேக் பைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ காட் ஹாஸ் கிவன் 2 years, 1 for hearing, 1 for living. போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு என்ன ஒர்க்கோ அதை நோக்கி நம்மளோட அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். அதுதான். ஸோ தேங்க்யூ. விசிட் பண்ணுங்கள். ஹோம் ஃபீஸ் பீஸா ஷாப் கானாவிளக்கில் இருக்குது. என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக. எனக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் சார், கிளாஸ் எடுத்தனால. ஓகே, இல்லை இருக்கட்டும், நான் பேசுகிறேன். என் பேர் நிவேதா. நான் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். பிசிபட்டியில் தான் ஒரு பிரைட் டியூஷன் சென்டர்னு ஒரு பெரிய சென்டர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேத்துக்கு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் இண்டிவிஜுவல் தான், ஆல் சப்ஜெக்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை சார் வந்து கூப்பிட்டது உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்காக இன்றைக்கி உமன்ஸ் டே, அதுமா நான் ஓகே நான் இங்கே வரேன் சார் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த முன்னாடிலாம் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் போகக்கூடாது, அவங்க எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தேனி டிஸ்ட்ரிக்டில் நான் பெர் மந்த்து சேலரி சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்லிக்கிறேன், 1.50 பெர் மந்த்து நான் ஏர்ன் பண்ணுறேன். என்னோட ஏஜ் வந்துட்டு 27 தான் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு நான் ஒரு பொண்ணாக இருந்து ஒரு 50 பேர் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ப்ரூஃபை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். பசங்களும் பொண்ணுங்களும் ஈக்குவாலிட்டி அப்படின்காக இன்னைக்கு உமன்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அதுக்காக தான் அமெரிக்காவில் ஒரு 75 பீப்புள்ஸ் வந்து இறந்து போனாங்க. இந்த டேவை வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்களும் முன்னாடி வரணும் அப்படின்னு ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி உமன்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த இதில் நாங்களும் ஒருத்தவங்களா இருக்கிறோம். இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா பேரும் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்களும் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஈக்குவாலிட்டியாக இருந்து இன்றைக்கி வெளியே வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். நிறையா தான் ஃபேஸ் பண்ணுறோம், நிறையா ஏர்ன் பண்ணுறோம், ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. ஸோ நிறையா கற்றுக்கிட்டு இன்றைக்கி நல்லா இருக்கும்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேஜை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நமஸ்காரம். நான் மதுமிதா பிரதீப் குமார். எனக்கு வந்து
நெக்ஸ்ட் சொல்ல போனால் நான் 12th ஸ்டாண்டர்டில் சாந்தினிகேதன் ஸ்கூலில் தான் படித்தேன். தேனி சாந்தினிகேதனில் படித்தேன். 12th வந்து ஐ காட் நைஸ் மார்க் அண்ட் ஐ காட் கோல்ட் மெடல் ஃப்ரம் த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் கிட்ட நான் மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆப்வியஸாக. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ லக்கிலி ஐ காட் நைஸ் ஹஸ்பண்ட், எல்லாத்துலேயும் சப்போர்ட்டு. ஸோ எனக்கு வந்து பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜஸ் நான் ரெகுலர் காலேஜ் போனேன். அதுக்கப்புறம் அதுலேயும் ஓகே எம்காம் வரைக்கும் முடிச்சாச்சு. பட் ஸ்டில் நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும்னு சொல்லிட்டு தென் ஐ டுக் அப் த ஸ்டெப். சரி, நம்மளுக்கு என்ன இருக்குன்னு அந்த கொரோனா பீரியடில் ஐ மேக் யூஸ் ஆஃப் இட். நைட்டு பகலும் நல்லா யோசிச்சு என்ன தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் டான்ஸ், எனக்கு ட்வின்ஸு பிரக்ஞா பிரணீதா என்னோட குழந்தைங்க. வடக்கன் என்னோட குட்டீஸு, என்னோட ஹஸ்பண்ட் இந்த இருக்காரு எடுத்துகிட்டு இருக்காரு வீடியோ. சொல்லி மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வீடியோ எடுக்கணும். அதனால் ஸோ மை ஃபேமிலி, மை மதர் இன் லா இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும். ஸோ வாங்க பட் ஆமாம் ஆமாம் ஆமாம். வெரி ஃபர்ஸ்ட் டே கல்யாணத்துலேருந்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க. ஸோ சரி, ஓகே. ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யா ஷியோர் ஷியோர் ப்ளீஸ் சார், நீங்கள் வா. நின்றுக்கீங்கன்னு ஒரு காமிச்சிட்டீங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? காமாட்சி மேம். நல்லா உண்மையிலே சொல்றேன், மகளை தான் வந்து கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, நீங்க மருமகளையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பெஸ்டா அமைகிறதுக்கு ஒரு நம்ம சார்பா, நம்ம ஜோசால்கா சார்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் நான் பரதநாட்டியம் வந்து சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன். தென் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. என்னோட குழந்தைங்கள கிளாஸில் சேர்க்க போகும்போது தென் அகெயின் ஐ காட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம ஏன் அதிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ப்ராப்பராக சலங்கை பூஜை அரங்கேற்றம் எல்லாம் ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் சிசேரியன் நான் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஐம் ரன்னிங் ஸ்ரீ மது நாட்டியாலயா சின்னமனூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் வேர்ல்டு வைடாக எடுத்துகிட்ருக்கேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் இங்கே சின்னமனூரில் சூன் தேனிலையும் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் வேணும்னா சின்ன குழந்தைங்கள இந்த ஃபோனு மொபைல்லையே அப்புறம் இந்த கேட்ஜெட்ஸ்லேயே செலவு பண்ணாமல் நம்ம இந்தியன் ஆர்ட் ஃபார்மை வந்து கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு, ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அப்படியே விட்டுட்டோம், பழசெல்லாம் மறந்துட்டோம். பரதநாட்டியம் கற்றுக்கிட்டால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்கள வந்து ஆர்ட் ஃபார்மில் வந்து எனிதிங், பரதநாட்டியமும் இல்லை, மியூசிக் இல்லை வீணையும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கர்நாடிக் வோக்கல் சிங்கிங்கும் கற்றுட்ருக்கேன். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்கள என்கேஜிங்காக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ சார், என்னை கண்டிப்பாக இன்வைட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் என்னை கூப்பிடணும் நீங்கள். தேங்க்யூ, ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வாங்க. நாங்களாம் ஸ்கூல்ல என்ன தெரியுமா பண்ணுவோம், எங்க மேம் கூப்பிடுறப்ப நாங்க மேம் நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் முந்திரி கொட்டை நான் தான். அதனால இவ்வளோ வாய் பேசுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நான் ஜெனிதா மேரி ஃப்ரான்சிஸ் சேவியர். நான் மதுரையிலேருந்து வர்றேன். நான் ஆக்சுவலி வந்து யஷ்னி ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். சார் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 7 பேர் செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் சோஷியல் ஒர்க்குக்கு மட்டும் யாருமே கிடைக்கல, உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், நீங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சோஷியல் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது வந்து குழந்தைங்கள் தான். அதனால் சேஃப் கார்டிங் கேர்ள் சில்ட்ரன், அதாவது குழந்தை பருவத்திலேருந்தே வந்து அவங்களுக்கு சைல்டு அப்யூஸ் பற்றியும் குட் டச்னா பேட் டச்னா என்னன்றதை பற்றியும் நம்ம வந்து அவேர்னஸ் வந்து ஸ்கூல்ஸில் கொடுக்கறதில்ல, பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து கொடுக்கறதில்ல. அதை வந்து இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே வந்துட்டு அவங்களுக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன, அவங்கள வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், கேம்ஸ் மூலமாக எப்படி பாடத்தை கற்றுக்கலாம் நிறைய போய் அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது போக டீச்சர்ஸ்க்கு ஒரு பாடத்தை வந்து எப்படி ஒரு விளையாட்டாக பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு 1.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதில் வந்து நான் எதுவுமே ஏர்ன் பண்ணுறதில்ல, ஏன்னா வந்து இது ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால இதை ஒரு சேவையாக தான் செய்கிறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொசைட்டிக்கு எடுத்து போறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அது காசு இல்லாம
தேங்க்யூ. இதே மாதிரி நம்மளும் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லா மகளிருக்கும் முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா, குழந்தை பருவத்திலேருந்தே அவங்களுக்கு வந்து சைல்டு அப்யூஸ்னால் என்ன, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளங்க. நன்றி. ஷவால், குட் ஈவினிங் ஆல் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. நான் வந்து சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்ருக்கேன். அண்ட் தென் நான் ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆகினேன். ஸோ இன்ஜினியர் நான் போகிறேன்னு சொல்லும் போதே எங்கள் ரிலீஜியனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தடை இருந்துச்சு. அதை வரதுக்கே ஏன் ஒரு டிகிரி சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு. லேட்டர் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங்கும் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் தென் அதுலேயும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். அண்ட் தென் வந்து லேட்டராக எனக்குள்ள ஒரு பேஷன் என்னென்னா ஐடிக்குள்ளே போகணுன்னு. அதுக்கப்புறம் லேட்டராக அது ஒரு ஆசை. அண்ட் தென் வெப் டெவலப்பிங் கற்றுக்கிட்டேன். வெப் டெவலப்பிங்குள்ளே போனேன். நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணேன். அதுக்குன்னு பண்ணிவிட்டு லேட்டர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய அந்த பியூட்டி வெப்சைட்ஸ் தான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வெப்சைட்ஸ் தான் எனக்கு வந்தது ஆர்டர்ஸ் எல்லாம். ஸோ அப்படி பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு என்ன ஒரு ஐடியா, நான் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணப்போ நம்மளையே ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது, ஒய் நாட் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் தாய் நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னால் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸு, அப்புறம் வந்துட்டு ஹேர் ஆயில்ஸு, இது மாதிரி என்ன அளவுக்கு நம்மளால் நல்லா தர முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். முதல் ஃபேமிலிக்குள்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் உனக்குன்னு சொல்லி அம்மாவுக்கும் அங்கே கேள்வி ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ லேட்டர் அப்புறம் வந்துட்டு ஏன் வீட்டில் இருக்க வேண்டியதானே, இதெல்லாம் ஏன் பண்ணுற மெனக்கிட்டு. ஸோ லேட்டராக அதுக்கப்புறம் அதையும் ஃபேஸ் பண்ணி அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கும் வெப்சைட் க்ரியேட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அண்ட் தென் இது மாதிரி எல்லோரும் ஏதோ ஒன்று ஸோ இது மாதிரி எல்லோரும் வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். ஹாப்பி உமன்ஸ் டே ஆல். தேங்க்யூ. I'm Aju Dominic, working as a teacher in Mary Mother CMA Public School. First of all, I would like to express my sincere gratitude to the team of Jose Lucas for inviting me to be a part of this wonderful Women's Day celebration. It's truly an honor for me to stand here as a woman. So I'm just wanted to add something along with what they have already said. All women are strong, not only the big achievements they celebrated, but also the quiet sacrifices, love, care, and the courage which we are sharing every day. And today remains is that every woman matters, every dream matters, and every single step which we are taking forward is matters. So let's continue to believe each other and let's support one another. Thank you. Happy Women's Day. நான் சரண்யா. ஸ்டுடியோ 11 ஃபேமிலி சலூன் வந்துட்டு தேனிலையும் கோயம்புத்தூர்லேயும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரன் பண்ணிகிட்ருக்கேங்கிறத விட ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்ருக்கேங்கிறது தான் மெயின் திங். ஹஸ்பண்ட் சப்போர்ட் ரொம்ப இருக்கும் எனக்கு. எனக்கும் 12 இயர்ஸில் பேபி இருக்கா. அவளை ஃபேமிலி தான் ஃபுல்லாகவே டேக் கேர் கூட்டிகிட்டு வரல. என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அதனால் ஃபேமிலி சப்போர்ட் மெயின் திங். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீமேல் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாரும் அருமையா பேசுறாங்கல்ல. என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணீங்கன்னா, நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண. மேம் என்ன மேம் ஃபர்ஸ்ட் உட்காந்து நீங்க விட்டுட்டீன்றீங்க, வாங்க மேம். மேமா பெரிய கிளாப் கொடுத்துடலாமா? நான் டாக்டர் அஸ்வினி, நட்டாத்தி நாடா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எமர்ஜென்சி மெடிசன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணது அம்மா தான். அம்மா இல்லைனா வந்து நான் வந்து டாக்டரே இப்போ கிடையாது. அடுத்து வந்து எங்கள் ஹஸ்பண்ட். லைக் நான் நைட் டியூட்டிஸ் போனாலும் என் பிள்ளையை பார்க்குறது எங்கள் ஹஸ்பண்ட் தான், லைக் ஃபுல்லாக. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு மை ஹஸ்பண்ட் as well as மை மாம். அதை விட அவங்க மதர் அவர் சமைச்சுப்பார். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எப்போவுமே உமன் வந்து லைக் ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பி அன்ஸ்டாப்பபிள். நம்ம ப்ராப்பராக டிசர்வ் பண்ணுற வரைக்கும் we have to keep continuing our career. Like இல்லை, நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எமர்ஜென்சி மெடிசன் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 32. தென் ஐ ஹேட் அ பேபி அட் 33.
ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு லைக் ஆல் த உமன். லைக் எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா உமனும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வளர்றது ஒரு உமனால தான். இவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஜெலஸ் வரும். அவங்க இப்படி ஆயிட்டாங்க, நம்மளும் இப்படி ஆயிடணும். அது ஜெலசி தான். ஆமாம் 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 ஆமாம். ஸோ காம்படிஷன்லாம் வந்து நம்ம இதுவாக எடுத்துக்கூடாது. ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு லைக் நம்ம அச்சீவ் பண்ணோம் லைஃப்பில். தேங்க்யூ. நம்ம ஜோஸ் ஆல்காஸ்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு கேஷ்பேக் வந்து லான்ச் பண்ண போறோம். அது யார் மூலியமா லான்ச் பண்ண போறோம்? நம்ம கெஸ்ட் மூலியமாவும் அண்ட் வந்திருக்க எல்லாரும் மூலியமாவும் அந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம், இந்த நோடி லான்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எல்லா கெஸ்டையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் திங் சார், நீங்களும் உங்களையும் இன்வைட் பண்றேன். வெல்கம் டு தி ஸ்டேஜ் சார், ப்ளீஸ். ஸோ நம்ம ஜோஸ் ஆல்காஸ் மேனேஜர் மிஸ்டர் பிரஜீன் சாரையும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சசிகுமார் சாரையும் அழைக்கிறோம். அது எல்லா கெஸ்ட்டுமே வந்து மேலே வரல சார். நீங்களே வந்து ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் மூலியமா லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம ஜோஸ் ஆல்காஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு பெரிய அப்ளாஸ் கொடுத்தலாம். எஸ், thank you so much ma'am. தென் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதுல ஸ்வீட் இல்லாம இருக்கலாமா? கண்டிப்பா ஸ்வீட்டோட நம்ம முடிச்சிடலாங்களா? கேக் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கெஸ்ட் மட்டும் கிடையாது, இங்கே கூடியிருக்க எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பெண்கள் சார்பாகவும் நம்ம இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே சார்பாக கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே கம் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ ஜோஸ் ஆல்காஸோட ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும், கெஸ்ட் ஆகட்டும், ஆல் ஆஃப் ஆல். மேம் எல்லாரும் வாங்க. சூப்பர், வாங்க வாங்க. ஸோ எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரே ஒரு கத்தி தான் வச்சிருக்கோம். அதனால நீங்க எல்லா கையும் வச்சு ஒரே கத்தியில கட் பண்ண போறோம், ஓகேங்களா? ஆனால் அந்த கத்தி காணும். ஓகே சார், மேம் வச்சிருக்காங்க. ரெடி? ஓகே, ரெடி? Ready, steady, 1, 2, 3, go! Cut it! Super! எடுங்க சாப்பிடுங்க, யாரையும் சாப்பிடுங்க, நம்மளுக்கு தான் இது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்னும் சத்தமா ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். வந்து இன்னைக்கு இவ்வளோ அழகா இந்த விழாவை சிறப்பிச்சதுக்காகவும் அண்ட் ஜோஸ் ஆல்காஸ் மூலியமா இத்தனை பேரை நம்மள ஒன்று கூடியதுக்காகவும் ரொம்ப நன்றிகள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஈவெண்ட்ல நம்ம ஜோஸ் ஆல்காஸ்ல வந்து நாங்களும் வந்து சந்திக்கிறோம். சாச்சா, பாய் பாய். பாய் சொல்லிடலாமா?